விக்னேஸ்வர பூஜை முடிஞ்சது. லக்ன பத்திரிகை படிச்சுடலாமா? படிங்க சாமி. சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த பார்த்திபன் சிவகாமி அவர்களின் குமாரியும் திருவளர் செல்வியும் ஆகிய துளசிக்கும், சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ரேணுகா தேவி மினிஸ்டர் அவர்களின் சகோதரனும் ஆகிய திருவளர் செல்வன் சதீஷ். நிறுத்துங்க. நிறுத்துங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. இனி ஒரு வார்த்தை நீங்க வாசிச்சீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் விஸ்வா, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு நிச்சயத்தை நிறுத்த சொல்ற? நிச்சயம் நடக்க கூடாதுன்னு தான் நான் நிறுத்த சொன்னேன். டே விஸ்வா, என்னடா பெத்த அப்பாவையே? துளசி எனக்கு அத்தை பொண்ணு, என் முறை பொண்ணு. அவ பிறந்ததுல இருந்து எனக்கு தானே முடிவு பண்ணியாச்சு. இப்ப வந்து வேற ஒருத்தரோட நிச்சயம் பண்ணா அத பார்த்துட்டு சும்மா இருக்க? நான் ஒண்ணு இப்ப தத்தி கிடையாது. அந்த விஸ்வா எப்பவோ செத்து போயிட்டான். என் துளசிய நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். டேய், பைத்திய மாதிரி உளறாதடா. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? அப்பா, இது என் விருப்பம் மட்டும் இல்ல, துளசியோட விருப்பமும் அதுதான். ஏதோ என் மேல இருந்த கோவத்துல இந்த நிச்சயத்துக்கு அவ சம்மதம் சொல்லியிருக்கா. மத்தபடி துளசிக்கும் என்னதான் பிடிக்கும். ஏப்பா, இப்ப வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா என்ன அர்த்தம்? அதானே அப்பாக்கும் பிள்ளைக்கு இதே வேலையா போச்சு. அன்னைக்கு உன் கூட நடந்த நிச்சயதார்த்தத்தை உங்க அப்பா நிறுத்தினாரு. சரின்னு வேற மாப்பிள்ளைய பார்த்து ஏற்பாடு பண்ணுனா நிறுத்துங்கன்னு நீ வந்து நிக்கிற. ரெண்டு பேரும் துளசியோட வாழ்க்கை வச்சு கூத்தடிக்கிறீங்களா? என்ன விளையாட்டு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? சும்மா நிறுத்துங்க. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போறீங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா ப்ளீஸ்? ஏங்க நீங்க இப்படி கத்துனா நடந்தது எதுவுமே இல்லன்னு ஆயிடுமா? இப்ப ஏன் வாய மூடிட்டீங்க, மொத்த ஊர் வாயும் மூடிட முடியுமா? என்னம்மா நீங்க? ஏதோ சின்ன பையன் வயசு கோளாறுலயும் துளசி மேல உள்ள ஆசையிலயும் இப்படி பண்ணிட்டான். அதுக்கு போய் எப்படி பேசுறீங்க? என்னது சின்ன பையனா? அது சரி, இந்த சின்ன பையனுக்கு நீங்க துளசி நிச்சயம் பண்ண பாத்தீங்க? ஏங்க, உங்க பதவிக்கும் உங்க குடும்பத்தோட கௌரவத்துக்கும் இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. ஏ சார், ஊருக்கு தான் உபதேசமா, உங்களுக்குலாம் இல்லையா? நான் கூட அன்னைக்கு இவர் வேகமா வந்து நிச்சயத்தை நிறுத்தும் போது துளசி மேலதான் ஏதோ குத்தங்குறை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவங்க வண்டவளம்லாம் இப்பத்தானே தெரியுது. அதான் விஸ்வாவுக்கு துளசியை பிடிச்சிருக்குல்ல, அது மட்டுமா? துளசி யாரு? உங்க சொந்த தங்கச்சி பொண்ணு தானே? அப்புறம் என்ன, பெரியவங்களா லட்சணமா சின்னஞ்சிறுசுகளை சேர்த்து வைக்கிறது விட்டுவிட்டு ஆள் ஆளுக்கு நாடகம் ஆடி இப்படி துளசியை மேடையில ஏற்றி அசிங்கப்படுத்துறீங்க. அவன் ஏதோ பேசுறான்னு அதை கேட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்களே. இது எங்க குடும்ப விஷயம். என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க பாட்டுல உங்க வார்த்தையை விடாதீங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது.
இது ஒண்ணும் விளையாட்டு காரியம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. அதையேதான் நானும் கேக்குறேன் மிஸ்டர் ராஜன். துளசி என்ன எந்த உணர்ச்சியுமே இல்லாத பொம்மையா? ஆள் ஆளுக்கு அவளை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இவ்ளோ நேரம் இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்த விஸ்வா துளசி மேல எவ்வளவு உயிரா இருக்கான்னு தெரியுது. அதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அருகதையும் இருக்கு. உங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைய பேசி தீர்த்து ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இத நீங்க துளசியோட மாமாங்கறதால மட்டும் சொல்லல. ஒரு சிட்டியோட போலீஸ் கமிஷனராவும் உங்களுக்கு துளசியோட வாழ்க்கை பத்தின கடமையும் இருக்கு. அத நீங்க ஞாபகம் வச்சு முடிவெடுங்க. துளசி மேல விஸ்வா எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இவ்ளோ தூரம் வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருப்பான். விஸ்வா துளசிய கட்டிக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் இங்கிருந்து கிளம்புறேன். நீங்க நியாயமா நடந்து என் நம்பிக்கைய காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். துளசி, இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஆனா உனக்கு ஏதாவது அநியாயம் நடந்தா நான் முன்னாடி வந்து நிப்பேன். விஸ்வாவுக்கும் உனக்கும் நானே என் தலைமையில உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ எந்த கவலையும் இல்லாம தைரியமா இரு. துளசி, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஏன் முகம்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆமா துளசி, உனக்காக நான் ஒருத்தி இருக்கங்கிறத நீ மறந்துடக்கூடாது. எப்ப என்ன உதவி வேணும்னாலும் எந்த நேரமா இருந்தாலும் சரி, தயங்காம என்ன வந்து கேளு. சரியா? உனக்காக என் வீட்டு கதவு எப்பவுமே திறந்திருக்கும். நான் வரேன் துளசி. வந்த வேலைய சிறப்பா முடிச்சிட்டல்ல. உன்னை பெத்ததுக்கு ஊர்க்காரங்க முன்னாடியும் மினிஸ்டர் முன்னாடியும் என்ன நல்லா பெருமைப்படுத்திட்டல்ல. இன்னும் என்னடா பண்ண போற? என்னடா பண்ண போற? வாடா வா. துளசி, போதும் துளசி, போதும். என்னோட கனவுக்காக இன்னும் எத்தனை மேடை ஏறி நீ உன்னைய அசிங்கப்படுத்திக்க போற? இதோட எல்லாத்தையும் விட்டுரு. என்னால நீ இப்படி அசிங்கப்படுறத பார்க்க முடியல. அம்மா, அசிங்கப்பட்டது நான் இல்ல, மாமாவோட குடும்பம். பார்த்தல்ல, எத்தனை பேரு மாமாவை கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. ஏதாவது பதில் மாமாவால சொல்ல முடிஞ்சதா? அது மட்டும் இல்லம்மா, விஸ்வா என் மேல வச்சிருக்கிற காதல்
இன்னைக்குதான் வெளியே வந்திருக்கு. அப்படி என்னம்மா இங்க பெருசா நடந்து போச்சு? என்ன பார்த்திபா இப்படி கேக்குற? எப்பவுமே தலை குனிஞ்சு நிக்கிற விஸ்வா முத தடவையா ஊருக்கே முன்னாடி அவங்க அப்பா சொன்னதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கான். இந்த ஒண்ணு போதும் விஸ்வா தத்தி இல்ல வீரமான ஆம்பளைன்னு சொல்றதுக்கு. அவனோட இந்த தைரியமும் தன்னம்பிக்கையுமே என்ன அந்த பைரவி அம்மா வீட்டுக்கு மருமகளா கொண்டு போய் சேர்த்துரும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவோ வந்துருச்சு. துளசி, என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதுமா? ஆமா துளசி, மாமா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் அவரை மாத்த முடியாது. விஸ்வா எப்படி அவரை மாத்த முடியும்ன்றது தெரியல. இப்ப கூட ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல விஸ்வா அவங்க அப்பாவை எதிர்த்து பேசிட்டான். ஆனா கண்டிப்பா எங்க அண்ணன் ஒரு நாளும் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு. என் அண்ணனோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாது துளசி. விஸ்வா என் மேல வச்சிருக்கிற காதலுக்கு முன்னாடி உங்க அண்ணனோட பிடிவாதம் எல்லாம் தவிடு பொடி ஆயிடும் சிவகாமி. ஆமாப்பா, இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது உண்மையான காதல் தான். அந்த காதலே என்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்கும். கண்டிப்பா மாமாவோட பிடிவாதத்தை உடைச்சு எங்க காதலை ஜெயிக்க வச்சு உன் கனவை நான் நினைவாக்குவேன் சிவகாமி. என்ன நம்பு. அப்பா, வாடா. விடுங்கப்பா. வா. என்னங்க? ஏண்டா ஒரு அறிவு இல்ல? எத்தனை தடவை படிச்சு சொல்றது அந்த துளசியோட சகவாசம் வேணான்னு? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம சபையில வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டேன்ல. நான் ஒன்னும் அசிங்கப்படுத்தல. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு ரொம்ப நல்ல பெருமை தேடி கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. ச்சே, எல்லார் முன்னாலையும் என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. எப்பவுமே உங்களுக்கு உங்க நேர்மை கௌரவம் தானே முக்கியம். என்ன பத்தியோ என் மனசுல இருக்கிற ஆசைய பத்தியோ உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? டே விஸ்வா, உன் மேல அக்கறை இருக்க போய் தானடா அவர் அப்படி சொல்றாரு. இதுக்கு பேரு அக்கறை இல்ல, அகம்பாவம். நாம நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைக்கிற திமிரு. துளசிய கல்யாணம் பண்ண எனக்கு இதை தவிர வர வழி தெரியல. துளசிய கல்யாணம் பண்ண நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லட்சுமி, என்னடி? ஏய், விஸ்வா, என்னப்பா அது? அப்பா கிட்ட இப்படித்தான் சத்தம் போட்டு பேசுவியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஆமா, நல்லா இருக்காதுதான். எப்படி இருக்கும்? உங்களுக்கு உங்க பேத்திய இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும். எவன் வாழ்க்கை எப்படி போனா உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. துளசி கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறுச்சுன்னா அது நான் கட்டினதா தான் இருக்கும். என்ன மீறி எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். சரிடா, பேசு. நீ எவ்வளவு வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் பேசு. ஆனா நீ நினைக்கிறது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அப்படி ஒண்ணு நடந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கும்.
வார்த்தை சொல்லிட்டீங்க? உன் புள்ள பண்ண காரியத்துக்கு என்ன வேற எப்படி பேச சொல்ற? இங்க பார் விஸ்வா, உன்னை மிரட்டுறதுக்காக நான் இதை சொல்றேன்னு நினைக்காத. நீ மட்டும் என்ன மீறி துளசிய கட்டின, அப்புறம் என் உடம்புல உசிறு இருக்காது. ஐயோ கடவுளே, கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்க வைக்கிறியே. ஏங்க, இப்ப என்ன பண்ணணுங்க? விஸ்வா துளசிய மறக்கணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா அவன் மறப்பான். இனி உங்க வாயால இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியாது. டே விஸ்வா, என் கூட வாடா, வா. அம்மா, விஸ்வா, அப்பாவை பத்தி உனக்கே தெரியும்ல, சொன்னபடி நடந்து பாரு. இங்க பாருடா, இன்னொரு தடவை நீ அந்த துளசி கிட்ட பேச முயற்சி பண்ண, அடுத்த நிமிஷமே உங்க அப்பா மட்டும் இல்ல, நானும் உயிரை விட்டுருவேன். ஜாக்கிரதை. என்னடா பாக்குற? நாங்க வேணுமா இல்ல அந்த துளசி வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இத பாரு, நானாவது முன்ன பின்ன மாத்தி பேசியிருக்கேன், ஆனா உங்க அப்பா சொன்ன பேச்ச மாற மாட்டாரு. அவரை ஏதாவது தப்பான முடிவை எடுக்க வச்சிடாத, சொல்லிட்டேன். லட்சுமி, சொன்ன கேளுடி. என்னடி இதெல்லாம்? அதான் மாமா துளசி கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு முடிவா சொல்லிட்டாருல்ல, அப்புறம் நான் எதுக்கு பாட்டிங்க இருக்கணும்? நான் போறேன். ஏய் பைரவி, நீ ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்து. நீ சொன்னாதான் இவ கேப்பா. ஹே லக்ஷ்மி, நீ வேற, அவன் தான் பிரச்சனை பண்றானா, நீயும் நிலைமை தெரியாம படுத்திட்டு இருக்க. உள்ள போ. என்ன நம்பு லக்ஷ்மி, நீதான் இந்த வீட்டுக்கு மருமக. இது அந்த கடவுளை நினைச்சாலும் மாத்த முடியாது. சொன்னா கேளுமா, உள்ள போ. ஏய் லட்சுமி, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, நம்புடி. உள்ள போ போ. போ. சித்தி, நீங்க அவளை சமாதானப்படுத்துங்க. என்னங்க, அவன் சின்ன பையன், புரியாம ஏதோ பேசுறானா, நீங்களும் செத்து போயிடுவேன் அது இதுன்னு அபசகுணமா பேசுறீங்களே. உங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா?